அண்ணாமலையார் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், கைகலப்பு ஏற்பட என்ன காரணம்? தற்போது நிலவு என்னவாக இருக்கிறது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சரவணன். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு அண்ணாமலையார் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதில் ஒரு பகுதி பக்தர்களுக்கு இடையே முந்தி செல்வதில் ஏற்பட்ட வாய் தகராறில் கைகலப்பாக மாறிய சம்பவம் திருவண்ணாமலை கோயில் வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களின் அக்கடித்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், திருவிழா காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும், பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் உண்ணாமலை தரிசனம் செய்து வழக்கம். அதன்படி தமிழ் திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு நேற்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் இன்று மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா பக்தர்கள் திருவண்ணாமலையை குவிந்து அண்ணாமலையார் தரிசனம் செய்ய பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அப்போது தமிழக பக்தர்களுக்கும் மற்றும் ஆந்திரா பக்தர்களுக்கும் வருகையில் முந்தி செல்வது ஏற்பட்ட வாய் தகராறில் கைகலப்பாக மாறியது. மேலும் இந்த சம்பவம் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து தமிழக பக்தர்களுக்கும் ஆந்திரா பக்தர்களுக்கும் இடையே சமாதானம் செய்து வழி அனுப்பி வைத்தனர். ஒவ்வொரு முறையும் விடுமுறை நாட்களும் திருவிழாக்களும் பக்தர்கள் கூடுதல் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணியில் காவலரை நியமிக்க வேண்டிய மட்டுமன்றி விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க சூழ்நிலை ஏற்படுகிறது. போர்க்கால அடிப்படையில் பக்தர்கள் விருந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்பது கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது ஆன்மீக பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.